இன்று நாம் 2026 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றியுள்ள உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. டெக்னாலஜி வளர்கிறது, கட்டிடங்கள் உயர்கிறது. ஆனால் சராசரி மனிதனின் நிம்மதியும் அவனது வங்கிக் கணக்கும் மட்டும் ஏன் அதலபாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது? எப்போதாவது சிந்தித்தது உண்டா? இன்று 2026 புதிய பட்ஜெட் அறிக்கைகள் வெளியாகிவிட்டன. விலைவாசி உயர்வு என்பது இனி தவிர்க்க முடியாத ஒன்று என்று ஆகிவிட்டது. ஆனால் இங்கேதான் ஒரு மாபெரும் சதி ஒளிந்திருக்கிறது. ஒரு சாமானிய மனிதன் எப்போதும் தன் கையில் இருக்கும் பணத்தை தக்க வைக்க போராடிக் கொண்டே இருக்க வேண்டும். அவன் வாழ்நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே இந்த நுகர்வோர் கலாச்சாரத்தின் ரகசிய திட்டம். சாணக்கியர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மௌரிய பேரரசை உருவாக்கினார். ஒரு சாதாரண சிறுவனை இந்தியாவின் மாபெரும் சக்கரவர்த்தியாக மாற்றிய அந்த மகா ஞானி அன்று சொன்ன ஒரு விதி இன்றும் பொருந்துகிறது. செல்வம் என்பது ஒரு மனிதனின் கௌரவம் மட்டுமல்ல, அது அவனது சுதந்திரம். இன்று நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்களா? இல்லை. நீங்கள் உடுத்தியிருக்கும் ஆடை, நீங்கள் வைத்திருக்கும் மொபைல், நீங்கள் ஓட்டும் பைக் என அனைத்தும் உங்களை ஒரு மாத சம்பள அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறது. நாம் சம்பாதிக்கும் முன்பே செலவு செய்ய பழகிவிட்டோம். இந்த பை நவ் பே லேட்டர் மற்றும் EMI என்ற மாய வலைகள் உங்கள் எதிர்காலத்தை உறிஞ்சும் அட்டைகள். சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் மிக தெளிவாக சொல்கிறார், ஒரு மனிதன் தன் வருமானத்தில் ஒரு பகுதியை தனது எதிர்காலத்திற்காக தனியாக எடுத்து வைக்கவில்லையோ அவன் தன் குடும்பத்தின் பாதுகாப்பை சமூகத்தின் கருணைக்கு விட்டு விடுகிறான். சமூகம் ஒருபோதும் கருணை காட்டாத நண்பர்களே. இன்று உங்களிடம் பணம் இருக்கும் வரைதான் இந்த உலகம் உங்களை சார் என்றும் ஐயா என்றும் அழைக்கும். அந்த பணம் இல்லாத ஒரு நாள் வரும்போது இதே உலகம் உங்களை ஒரு நடைபெணம் என்று சொல்லவும் தயங்காது. நீங்கள் யாருக்காக உழைக்கிறீர்கள்? வங்கிகளின் லாபத்திற்காகவா அல்லது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவா? இன்றைய இளைஞர்கள் பலரும் ஒரு மாயையில் வாழ்கிறார்கள். லைஃப் இஸ் ஷார்ட், என்ஜாய் டுடே. வாழ்க்கை குறுகியது, இன்றைய அனுபவி என்ற வாசகத்தை கேட்டு தங்கள் வியர்வையில் வந்த பணத்தை சொகுசு ஹோட்டல்களிலும் தேவையற்ற பிராண்டட் பொருட்களிலும் செலவழிக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் கேட்கிறார், நாளை உன் வீட்டில் ஒரு மருத்துவ அவசரமோ அல்லது எதிர்பாராத வேலை இழப்போ ஏற்பட்டால் அன்று நீ வாங்கிய அந்த பிராண்டட் சட்டை உனக்கு சோறு போடுமா? இல்லை. அன்று உன் பெட்டியில் இருக்கும் சேமிப்பு மட்டும்தான் உன்னை கைவிடாத உண்மையான நண்பனாக நிற்கும். உறவுகள் மாறலாம், நட்பு விலகலாம், ஆனால் நீங்கள் சிறுக சிறுக சேர்த்த செல்வம் இக்கட்டான நேரத்தில் உங்கள் மானத்தை காக்கும் ஒரு மாபெரும் ஆயுதமாக மாறும். நண்பர்களே, கஞ்சத்தனம் என்பதற்கும் விவேகம் என்பதற்கும் ஒரு மெல்லிய கோடு இருக்கிறது. சாணக்கியரின் பார்வையில் கஞ்சத்தனம் என்பது உயிர் காக்கும் மருந்துக்கும் பசித்திருக்கும் வயிற்றுக்கும் செலவு செய்யாமல் பணத்தை பூட்டி வைப்பது, அது பாவம். ஆனால் விவேகம் என்பது தேவையற்ற ஆடம்பரங்களையும் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யும் வீண் செலவுகளையும் தவிர்த்து அந்த பணத்தை கொண்டு தன் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான அரணை உருவாக்குவது. இன்று நீங்கள் வாங்கும் ஒரு விலையுயர்ந்த கைபேசியோ அல்லது வாகனமோ உங்கள் கௌரவத்தை உயர்த்தாது. மாறாக நாளை உங்கள் பிள்ளையின் கல்விக்கோ அல்லது பெற்றோரின் மருத்துவத்திற்கோ நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை வரும்போது அதே சமூகம் உங்களை பார்த்து எள்ளி நகையாடும். ஒரு குடும்பத் தலைவன் என்பவன் அந்த வீட்டின் நிதி அமைச்சர் மட்டுமல்ல, அவன் அந்த வீட்டின் அரசன். ஒரு அரசன் தன் கஜானாவை காலியாக வைத்திருந்தால் அவன் எதிரிகளால் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் வீழ்த்தப்படலாம். உங்கள் வாழ்க்கையில் எதிரி என்பது வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல, எதிர்பாராத வேலை இழப்பு, தீராத நோய், திடீர் விபத்து என எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இத்தகைய எதிரிகளை எதிர்கொள்ள உங்களிடம் இருக்கும் ஒரே கேடயம் சேமிப்பு தான். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்கிறார். தேனீக்கள் எப்படி ஒவ்வொரு பூவாக சென்று தேனை சேமித்து மழை காலத்திற்காக தயார் நிலையில் இருக்கிறதோ அதுபோல ஒரு மனிதன் தனது வருமானத்தை சிறுக சிறுக சேமிக்க வேண்டும். தேனை சேமிப்பது கஞ்சத்தனம் அல்ல, அது அதன் இனத்தை காக்கும் பேரறிவு. நண்பர்களே, இந்த 2026 நாம் ஒரு பொருளாதார போர்க்களத்தில் இருக்கிறோம். இங்கே எமோஷனலாக செலவு செய்பவன் தோற்றுப்போவான். கால்குலேட்டரோடு யோசிப்பவன் மட்டுமே வெற்றி பெறுவான். உங்களை சுற்றி இருக்கும் விளம்பரங்கள் உங்களை ஒரு நுகர்வோராக மட்டுமே பார்க்கின்றன. இதை வாங்கினால்தான் நீ மனிதன் என்று உங்கள் காதுகளில் நச்சு கருத்துக்களை ஒதிக்கொண்டே இருக்கின்றன. இந்த மாய வலையில் சிக்கி 99% மக்கள் தங்கள் உழைப்பால் வந்த வருமானத்தை மற்றவர்களின் லாபத்திற்காக தாரை வார்க்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த 1% வெற்றியாளராக மாற வேண்டும். சாணக்கியர் காட்டிய அந்த நிதி மேலாண்மை வழியை பின்பற்றினால் நீங்கள் ஒருபோதும் வறுமையின் பிடியில் சிக்க மாட்டீர்கள். உங்களை அழ வைத்தவர்கள் முன் நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் முதலில் உங்கள் நிதி ஆதாரத்தை பலப்படுத்துங்கள். கௌரவத்திற்காக செலவு செய்வதை நிறுத்திவிட்டு கவசத்திற்காக சேமிக்க தொடங்குங்கள். இது கஞ்சத்தனம் அல்ல, இது ஒரு சாணக்கியனின் ராஜதந்திரம். உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கும் போது அதை சிதைக்க யாருக்கும் அனுமதி அளிக்காதீர்கள். சேமிப்பு என்னும் இந்த ஆயுதத்தை கொண்டு வறுமை என்னும் அரக்கனை உங்கள் வீட்டின் வாசலை மிதிக்க விடாமல் துரத்துங்கள். இன்று நீங்கள் 20,000 சம்பாதித்து அதில் 5,000 சேமிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 5,000 ரூபாயை அப்படியே பீரோவில் வைத்தால் அடுத்த வருடம் அதன் மதிப்பு 4,500 ஆக குறைந்திருக்கும். இதற்கு பெயர் பணவீக்கம். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு திருடன். இன்று 2026 நீங்கள் வெறும் சேமிப்பாளராக இருந்தால் தோற்றுவிடுவீர்கள். நீங்கள் ஒரு முதலீட்டாளர் ஆக மாற வேண்டும். உங்கள் பணம் எங்கே இருக்கிறது? அது உங்களுக்காக வேலை செய்கிறதா அல்லது
அல்லது வங்கியில் சோம்பேறியாக தூங்கிக் கொண்டிருக்கிறதா? சாணக்கியர் காட்டிய வழிப்படி ஒரு விதை மண்ணுக்கு அடியில் இருந்தால் மட்டும் போதாது, அது முளைத்து மரமாகி மீண்டும் ஆயிரக்கணக்கான விதைகளை தர வேண்டும். உங்கள் சேமிப்பு என்பது ஒரு படை வீரன் போன்றது. அந்த வீரனை சும்மா உட்கார வைக்காதீர்கள். அவனை போர்க்களத்திற்கு, முதலீட்டிற்கு அனுப்புங்கள். அவன் உங்களுக்காக வெற்றியை, லாபத்தை இழுத்து வருவான். இதுதான் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை. 99% மக்கள் ஏன் ஏழையாக இருக்கிறார்கள் தெரியுமா? மற்றவர்களுக்கு தாங்கள் பணக்காரன் என்று காட்டுவதற்காக கடன் வாங்கி செலவு செய்கிறார்கள். சாணக்கியர் சொல்கிறார், அடுத்தவன் உன்னை புகழ்வதற்காக நீ செய்யும் செலவு உனக்கு நீயே குழி தோண்டுவதற்கு சமம். இன்று சமூக வலைதளங்களில் மற்றவர்கள் போடும் போட்டோக்களை பார்த்துவிட்டு அவர்களுக்கு இணையாக நீங்களும் வாழ நினைப்பது ஒரு தற்கொலை முயற்சி. அவன் ஒரு சொகுசு கார் வாங்குகிறான் என்றால் அவனுக்கு பின்னால் ஒரு தொழிலோ அல்லது பெரும் சொத்தோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை ஈடுகட்ட உங்கள் இரத்தத்தை வியர்வையாக்கி சேர்த்த பணத்தை EMI-யில் கட்டுகிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், வெறும் கௌரவம் உங்கள் வயிற்றை நிரப்பாது. உங்களை உலகம் கஞ்சன் என்று சொல்லட்டும், உங்களை உலகம் பழமைவாதி என்று சொல்லட்டும், ஆனால் ஒரு நாள் அந்த போலி கௌரவக்காரர்கள் நடுத்தெருவில் நிற்கும் போது நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஒரு இரும்பு கோட்டைக்குள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அந்த நிமிடம்தான் உங்கள் உண்மையான கௌரவம். சாணக்கியரின் தந்திரங்களிலேயே மிக வலிமையானது இதுதான். ஒரு வேட்டைக்காரன் இறைக்கு தெரியாமல் எப்படி பதுங்கிச் செல்வானோ அதுபோல உங்கள் நிதி வளர்ச்சியை பதுக்கி வையுங்கள். 2026 இன்று கலாச்சாரம் பெருகிவிட்டது. ஆனால் சாணக்கியர் கூறுகிறார், உன் திட்டங்களை செயல்படுத்தும் முன் அதை யாரிடமும் பகிராதே. உங்களிடம் 1,00,000 ரூபாய் இருக்கிறதா? அது உங்களுக்கு மட்டுமே தெரியட்டும். உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அது தெரிந்தால் அவர்கள் உங்களை ஒரு ATM இயந்திரமாக பார்க்க தொடங்குவார்கள். அவர்கள் கேட்கும் கடனுக்கு நீங்கள் இல்லை என்று சொன்னால் உறவு கெடும், ஆம் என்று கொடுத்தால் உங்கள் உழைப்பு கெடும். உங்கள் கஜானா என்பது ஒரு புனிதமான இடம். அங்கே உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் ஒளிந்திருக்கிறது. அதை யாருக்கும் காட்டாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கூட பணத்தை சேமிக்க கற்றுக் கொடுங்கள். ஆனால் எவ்வளவு இருக்கிறது என்பதை சொல்லாதீர்கள். வறுமையைப் போலவே உங்கள் செல்வமும் மற்றவர்களுக்கு தெரியாத ரகசியமாக இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பை தரும். வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க விளையாட்டு. இங்கே நீங்கள் ராணியாக இருக்கப் போகிறீர்களா அல்லது யாரோ ஒருவன் நகர்த்தும் காயாக இருக்கப் போகிறீர்களா? இந்த 2026 பொருளாதார சிக்கலில் இருந்து தப்பிக்க சாணக்கியர் சொன்ன இந்த 3 நவீன ஆயுதங்களை இன்றே கையில் எடுங்கள். நீங்கள் இன்று செய்யும் இந்த தியாகம் நாளை உங்கள் சந்ததியினர் நிமிர்ந்து நிற்பதற்கான அஸ்திவாரமாக இருக்கும். உங்களை ஏளனம் செய்தவர்களின் வாய் அடைக்க வேண்டும் என்றால் உங்கள் பேச்சால் பதில் சொல்லாதீர்கள், உங்கள் வெற்றியால் பதில் சொல்லுங்கள். இன்று 99% மக்கள் தங்கள் உடல் உழைப்பை மட்டும் நம்பியிருக்கிறார்கள். நீங்கள் வேலைக்கு சென்றால் தான் பணம் வரும் என்றால் நீங்கள் இன்னும் ஆபத்தான நிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் தூங்கும் போதும், நீங்கள் விடுமுறையில் இருக்கும் போதும் உங்கள் வங்கி கணக்கிற்கு பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஒரு சாணக்கியனின் கணக்கு. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வருமான ஆதாரங்களை பெருக்குவது. உங்கள் சம்பளம் ஒரு ஏரி என்றால் அந்த ஏரிக்கு வரும் நீரோடைகளை அதிகப்படுத்துங்கள். அது ஒரு வாடகை வருமானமாக இருக்கலாம், ஒரு சிறு தொழிலின் லாபமாக இருக்கலாம், அல்லது பங்குச்சந்தையின் டிவிடெண்டாக இருக்கலாம். 2026 ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருப்பவன் ஒரு ஒற்றை நூலில் தொங்கும் ஊஞ்சலில் அமர்ந்திருப்பவனை போன்றவன். அந்த நூல் அருந்தால் அவன் வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் வருமானத்தை பலப்படுத்துங்கள். அதுதான் உங்கள் குடும்பத்தின் நித்திய சுதந்திரம். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த எச்சரிக்கையை தருகிறார். ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கும் மிகப்பெரிய சொத்து பணம் அல்ல, அந்த பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற அறிவுதான். 99% பெற்றோர்கள் செய்யும் தவறு என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு சம்பாதித்து கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்து வைப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பணத்தின் மதிப்பை கற்றுக் கொடுப்பதில்லை. விளைவு, நீங்கள் 30 வருடம் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை உங்கள் வாரிசுகள் 3 வருடங்களில் அழித்து விடுவார்கள். 2026 உங்கள் பிள்ளைகளுக்கு விலையுயர்ந்த கார் வாங்கி கொடுப்பதை விட ₹1 சேமிப்பதன் மதிப்பை கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு பங்குச் சந்தை என்றால் என்ன, முதலீடு என்றால் என்ன, கடன் என்பது எவ்வளவு பெரிய நஞ்சு என்பதை புரிய வையுங்கள். நீங்கள் அவர்களுக்கு பணத்தை கொடுத்தால் அவர்கள் சில காலம் வாழ்வார்கள். ஆனால் பணத்தை சம்பாதிக்கும் மற்றும் காக்கும் அறிவை கொடுத்தால் அவர்கள் பல தலைமுறைகளை காப்பார்கள். இதுதான் ஒரு குடும்பத்தின் அதிநவீன ஆயுதம். வாழ்க்கை என்பது எப்போதும் ஏறுமுகமாகவே இருக்காது. சாணக்கியர் கூறுகிறார், காலம் ஒரு சக்கரம். இன்று மேலே இருப்பவன் நாளை கீழே வரலாம். ஆனால் கீழே விழுந்தவன் மீண்டும் மேலே வர அவனிடம் ஒரு ரகசிய கையிருப்பு இருக்க வேண்டும். இன்று 2026 பொருளாதார நெருக்கடிகள் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. திடீர் வேலை இழப்பு அல்லது ஒரு உலகளாவிய மந்த நிலை உங்கள் கதவை தட்டலாம். அப்போது உங்களை காப்பாற்ற உங்களிடம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறதா? குறைந்தபட்சம் 6 மாத காலத்திற்கு உங்கள் குடும்பம் எந்த வருமானமும் இன்றி வாழ தேவையான பணம் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும். இது வெறும் சேமிப்பு அல்ல, இது உங்கள் மானத்தை காக்கும் போர்வை. யாரிடமும் கை நீட்டாமல், உங்கள் கௌரவத்தை சிதைக்காமல் நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்க இந்த தொகை உதவும். ஒரு சாணக்கியன் எப்போதும் தன் பின்வாசல் வழியாக வெளியேற
ஒரு வழியை வைத்திருப்பான். அதேபோல உங்கள் நிதி வாழ்க்கையிலும் ஒரு பிளான் பி எப்போதும் தயாராக இருக்கட்டும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கஞ்சன் என்று கேலி செய்திருக்கலாம். உங்களின் எளிமையை பார்த்து எள்ளி நகையாடி இருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் எடுத்த இந்த சேமிப்பு முடிவு நாளை உங்கள் பேரன் பேத்திகள் இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் அந்தஸ்தோடு நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமாக இருக்கும். அன்று உங்கள் புகைப்படம் உங்கள் வீட்டின் சுவரில் இருக்கும்போது, எங்கள் தாத்தா ஒரு சாணக்கியனாக வாழ்ந்தார், அதனால்தான் இன்று நாங்கள் ராஜாவாக இருக்கிறோம் என்று அவர்கள் பெருமையுடன் சொல்வார்கள். அந்த ஒரு தருணத்திற்காக இன்று உங்கள் ஆசைகளை சற்று தியாகம் செய்யுங்கள். இன்று உங்களை சுற்றி இருக்கும் சமூகம் உங்களை ஒரு நுகர்வோராக மட்டுமே வைத்திருக்க விரும்புகிறது. இதை வாங்கு, அதை அனுபவி, கடனில் விழு என்று உங்களை வற்புறுத்தும் இந்த மாய உலகிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வைராக்கியம் தேவை. மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள் என்பதற்காக உங்கள் சேமிப்பை நிறுத்தாதீர்கள். அவர்கள் உங்களை கஞ்சன் என்று சொன்னால் அதை ஒரு விருதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று அவர்கள் காட்டும் அந்த போலி ஆடம்பரம் நாளை அவர்கள் கழுத்தை நெரிக்கும் போது நீங்கள் அமைதியாக உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டி முடித்திருப்பீர்கள். சாணக்கியரின் தந்திரப்படி உங்கள் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு போர் வீரன். அந்த வீரனை தேவையற்ற ஆசைகளுக்காக பலி கொடுக்காதீர்கள். உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு என்பது ஒரு விளையாட்டல்ல, அது உங்கள் பொறுப்பு. உங்கள் பிள்ளைகளின் கண்கள் உங்களை பார்க்கின்றன. உங்கள் பெற்றோரின் நம்பிக்கை உங்கள் மீது இருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆகச் சிறந்த சொத்து வறுமை இல்லாத ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை இன்று நீங்கள் செய்யும் சிறு தியாகங்கள் மட்டுமே பெற்றுத்தரும். வாழ்க்கை போர்க்களத்தில் வெற்றி பெறுவது என்பது உங்கள் கையில் இருக்கும் ஆயுதத்தை பொறுத்தது அல்ல, அதை நீங்கள் கையாளும் விதத்தை பொறுத்தது. சேமிப்பு என்பது வெறும் பணம் சேர்த்து வைப்பது அல்ல, அது உங்கள் சுயமரியாதை. ஒரு மனிதன் எப்பொழுது யாரிடமும் கடன் கேட்காமல் தன் சொந்த காலில் நிற்கிறானோ அன்றுதான் அவன் உண்மையான மனிதனாகிறான். 2026 இந்த சவாலான காலகட்டத்தில் விலையேற்றத்தை பற்றியோ அல்லது அரசாங்கத்தை பற்றியோ புலம்புவதை நிறுத்துங்கள். உங்கள் கஜானாவை நீங்கள் தான் பலப்படுத்த வேண்டும். உங்கள் நிழல் கூட உங்களை விட்டு விலகி நிற்கும் நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் சிறுக சிறுக சேர்த்த அந்த செல்வம் மட்டுமே உங்களுக்கு தோள் கொடுக்கும். உறவுகள் மாறலாம், காலம் மாறலாம், ஆனால் விவேகத்துடன் நீங்கள் சேர்த்த செல்வம் உங்கள் மானத்தை காக்கும் ஒரு மகா கவசமாக நிற்கும். இன்று ஒரு சபதம் எடுங்கள். இனி என் உழைப்பை வீணாக்க மாட்டேன். என் குடும்பத்தின் எதிர்காலத்தை சிதைக்க மாட்டேன். நான் ஒரு நவீன சாணக்கியனாக வாழ்வேன் என்று உங்கள் மனதிற்குள் உறக்கச் சொல்லுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ தொடர் முடிந்துவிடலாம். ஆனால் உங்கள் நிதியாதார பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. உங்களை பார்த்து உலகம் வியக்கும் ஒரு காலம் வரும். அன்று நீங்கள் உங்கள் மாடியில் நின்று கீழே பார்க்கும்போது நீங்கள் கடந்து வந்த அந்த வறுமையின் பாதை உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். உங்கள் வெற்றி என்பது உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் எண்கள் அல்ல, உங்கள் குடும்பத்தின் முகத்தில் இருக்கும் அந்த நிம்மதியான புன்னகைதான். அந்த புன்னகையை உறுதி செய்ய இப்போதே செயல்படுங்கள். சாணக்கியரின் இந்த நிதி பாதையில் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். ஒரு சாதாரண மனிதனாக பிறந்த நாம் ஒரு சகாப்தமாக மாறி மறைவோம். உங்களை வீழ்த்த நினைக்கும் வறுமைக்கு தற்கொலை பயத்தை காட்டுங்கள். உங்கள் நிமிர்ந்த நடை, உங்கள் தெளிவான பேச்சு, உங்கள் வலிமையான நிதி ஆதாரம், இதுதான் நீங்கள் இந்த உலகிற்கு சொல்லும் பதில். வெற்றி நமதே, சரித்திரம் படைப்போம். இறுதியாக ஒன்று, உலகம் உங்களை கஞ்சன் என்று சொல்லட்டும், சுயநலவாதி என்று சொல்லட்டும். அந்த வார்த்தைகளை உங்கள் வெற்றி கோட்டையின் படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும், அன்று அதே உலகம் உங்கள் சாதனையை பார்த்து மௌனமாகும். அந்த வெற்றியின் உச்சியை அடையும் வரை ஓயாதீர்கள், தனியாதீர்கள். உங்கள் வெற்றி பயணத்தில் நான் எப்போதும் ஒரு நிழலாக உங்களுடனேயே இருப்பேன். 2026 இந்த விடியல் உங்கள் வம்சத்தின் பொற்காலமாக அமையட்டும். அடுத்த ஒரு அதிரடியான வாழ்க்கையை மாற்றக்கூடிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இனி உங்கள் காலம், இனி உங்கள் சரித்திரம். வெற்றி நமதே. இது உங்கள் வளர்ச்சி பாதை.